வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய காணொளிக்காக ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வருஷம் முதல் ட்ரிப்பாக ஒரு 3 நாளைக்கு கோத்தா கினபாலு சபா ஹையஸ்ட் மவுண்டன் இன் போனியோ அண்ட் மலேசியா 4095 மீட்டர், அதாவது 13,435 ஃபீட் அந்த மலையை நம்ம கொங்க பண்ணிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லைங்க, அங்கே இன்னொரு அடிஷ்னல் ஆக்டிவிட்டியும் இருக்குது. அன்னைக்கு வந்தவங்களில் நாங்கள் 4 பேர் தான் அந்த ஆக்டிவிட்டியை செஞ்சோம். ஏன்னா எங்களுக்கு பயணம் என்னதுன்னு தெரியாது. அந்த சீரீஸை நான் ராஜஸ்தான் சீரீஸ் முடிஞ்சோன்னு தான் போடுவேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புது புது வீடியோக்கள் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இன்னைக்குள்ள காணொளிக்கு போகலாம். அது நம்ம ஃப்ரெண்ட் திருச்சியா? அரியலூர். எனக்கு ட்ராவல் பண்ணுறதுல ரொம்பவே பிடிச்ச அம்சம் என்னென்னா, பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு புது புது கூட்டாளிங்க கிடைப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்குவாங்க, டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதனால் நீங்களும் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கூட்டாளிங்களை மேக் பண்ணிக்கோங்க. போன காணொலியில் நம்ம நாகர்கர் கோட்டையை பார்த்தோம். அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஜெயகர் ஃபார்ட். வாங்க உள்ளுக்கு போய் ஆராய்வோம் எல்லாத்தையும். First start Maharaja Kakil Dev Ji 10th century 36. After 27 kings complete built this fort. 27 Jadrasa. இந்த கோட்டையை 9:30 மணிக்கு திறந்து 5 மணிக்கு மூடிடுவாங்க. ஃபாரினருக்கு டிக்கெட் ப்ரைஸ் 200 ரூபா. கவுண்டர் பக்கத்துலேயே நீங்கள் கைட் எடுத்துக்கலாம். 200 ரூபா தான் சொன்னார், ஆனால் நான் அவர் கொடுத்தது 500 ரூபா. இதெல்லாம் நம்ம சுற்றி பார்ப்போம். நான் உங்களுக்கு கதையை சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ கதைங்க இருக்குது. என் கூட பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே வாங்க. இந்த மதில் சுவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொந்து மாதிரி இருக்குல்ல, அதிலிருந்து தான் எதிராளிகள் வந்தால் அம்பு விடுவதற்காக கட்டி வச்சுருக்காங்க. அதையும் மீறி எதிராளி கிட்ட கோட்டையை நெருங்கி வந்துட்டாங்கன்னா கொதிக்கிற சுடுநீர் அல்லது எண்ணெயை இந்த கீழே பொந்து இருக்குல்ல அதில் ஊற்றுவாங்களாம். அடுத்து இது பின்னாடி இருக்குல்ல, இது பேர் ஜல் மஹால். இது ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக், மகாராஜா தான் கட்டினாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையும் அந்த லேக்கும் ஒட்டி இருக்குது. அங்கிருந்து வாளியில் தண்ணீரை நிரப்பி அந்த பாதை வழியாக எடுத்துகிட்டு வந்து மேலே இங்கே மலை மேலே டேங்கில் தண்ணீரை நிரப்புவாங்க. இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இந்த கோட்டையோட மதில் சுவர் எவ்வளவு திக்கா தடுப்பா கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். எதிராளிங்க பீரங்கியை வச்சு தாக்குனாலும் இந்த கோட்டையோட மதில் சுவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதாம். இதில் ரொம்பவே ஈர்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மலை மேலே இங்கே தண்ணீரை சேகரிப்பதற்காக ஒரு இடத்த கட்டி வச்சிருக்காரு. ராஜா 6 கிலோமீட்டர் லாங் கெனல் கால்வாயை 400 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காரு. தண்ணீரோட அருமை பாருங்க, அப்பயே ராஜாவுக்கு புரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மலையை குடஞ்சி தான் பெரிய பெரிய வாட்டர் டேங்கை கட்டியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த இடம் ஒன் ஆஃப் த யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ்ங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னன்னா, இந்த தண்ணீர் டேங்க்கு தண்ணீர் சேமிப்பதற்கு மட்டுமல்ல, ராஜாவோட பொக்கிஷங்கள் புதையல்களை பாதுகாப்பதற்காகவும் கட்டியிருக்காங்கன்னு. அது கீழே ஒரு சீக்ரெட் பாதை மீனா என்று சொல்லப்படுகிற இனம் மக்களுக்கு மட்டும்தான் அது தெரியுமா. ராஜாவுக்கு தேவைப்படும் போது அவங்க தான் அந்த பொக்கிஷங்களை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களாம். ராஜாவுக்கு கூட அந்த பாதை எங்கே இருக்குன்னு தெரியாத. ஏன்னா எதிராளிகள் அவரை தாக்கி சிறை எடுத்தாலும் உயிரே போனாலும் பொக்கிஷங்கள் இருக்கிற இடம் அவருக்கு கூட தெரியாத மாதிரி இருக்கணும்னு செஞ்சிருக்காரு. இதில் சில விஷயங்களை மக்களுங்க இன்று வரை பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்னை ரொம்பவே ஈர்த்ததுங்க. அது என்ன தகவல்னா, 1977ஆம் ஆண்டில் எமர்ஜென்சி காலகட்டத்தில், அதாவது அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த கோட்டையின் தண்ணீர் தொட்டிகள் மற்றும் வளாகங்களில் அதிக அளவில் புதையல்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி இந்த கோட்டைக்கு சோதனை போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் காயத்ரி தேவி சிறையில் அடைக்கப்பட்டார். அதனால இந்திரா காந்திக்கு இங்கே சோதனை போட ரொம்பவே வசதி ஆயிருச்சு. ஆனால் புதையல் இந்திரா காந்திக்கு கிடைத்ததா அல்லது அவங்க போட்ட சோதனை நடவடிக்கை பயனற்றதா போயிருச்சான்ற விஷயம் நம்மளுக்கு இன்ன வரைக்கும் தெரியலங்க. இது இன்னும் விவாதத்திற்குரிய விஷயமாகவே இருந்து வருதுங்க. இன்று வரை ஜெய்கர் கோட்டை முழு வலிமையுடன் பொக்கிஷங்களை பாதுகாத்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் கைடு கூட என்ன சொல்றாருன்னா, இங்கிருந்து அந்த காலத்துல 7 லாரியில் பொக்கிஷங்களை எடுத்து போனதாகவும் சொல்றாங்க. என்றாவது ஒரு நாள் இந்த கோட்டை மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். நம்ம காத்திருப்போம். அடுத்து இந்த இடம் பேரு டியாடுச், தீபங்கள் ஏற்றப்படும் இடங்கள். அந்த காலத்துல நூற்றுக்கணக்கான தீபங்களை இங்க பயணிகளுக்காக ஏற்றுவாங்க. இந்த ஒளியிலிருந்து ஜெய்ப்பூர் எந்த திசையில இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க பயணிகள் போவாங்க.
அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 கொடி பறக்குதுங்க. 2 கொடி பறந்தா ஜெய்ப்பூர் ராஜா ஜெய்ப்பூரில் இருக்காருன்னு அர்த்தம். அவர் வெளியே போயிட்டாருன்னா அதில் இருக்கிற சின்ன கொடியை இறக்கிடுவாங்க. இந்த கொடியில் இருக்கும் 5 வண்ணங்கள் 5 பெரிய பழங்குடியினரை ராஜா மான்சிங் அந்த காலத்தில் சென்ட்ரல் ஆசியாவில் கொங்க பண்ணினதை காட்டுது. அதனால தான் இந்த கொடி பேர் பஞ்சரங் ஃப்ளாக். அந்த மிகப்பெரிய 5 பழங்குடியினருடைய கொடியின் வண்ணங்கள் தான் இந்த சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, பச்சை, நீலம். அந்த கொடியை அக்பர்கிட்ட எடுத்து காட்டும்போது அவர் ராஜா மான்சிங் தைரியத்தை பாராட்டி அன்றையிலிருந்து அந்த கொடிகளின் வண்ணங்கள் தான் அவருடைய தைரியத்திற்கு அடையாளம்னு சொல்லி அந்த தர்பாரிலேயே அவருக்கு சிங்கம், லயன் என்ற பட்ட பெயரும் வைக்கப்பட்டது. அடுத்து இந்த காணொலியோட ஹைலைட்டே இதுதாங்க, த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கேனன், உலகத்திலே மிகப்பெரிய பீரங்கி. இந்த இடத்துல இந்த பீரங்கி கன் பவுடர் செய்யும் டெக்னிக் ரொம்பவே பிரபலமானதுங்க. ராஜா மான்சிங் 6 வருஷம் சென்ட்ரல் ஆசியாவில் தங்கி அந்த டெக்னிக்கை இங்கு கொண்டு வந்தாரா. ஏன்னா முகல் சாம்ராஜ்யத்தை நிலைப்படுத்துவதற்காகவும் அவரோட பேரை இராணுவத்தில் மேம்படுத்தி கொள்வதற்காகவும் இந்த டெக்னிக்கை அவர் கொண்டு வந்திருக்காரு. அதோட 1721 இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கேனனை மகாராஜா ஜெய்சிங் உருவாக்கியிருக்காரு. இதில் என்ன ஆச்சரியம்னாங்க, அந்த கேனனை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுவதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதையெல்லாம் அவர் உருவாக்குவதற்கு காரணம் மற்ற நாடுகள் மேலே போர் புரிவதற்காக இல்லைங்க, பாதுகாப்பிற்காக மட்டும்தான். இந்த பீரங்கி மட்டும் 50 டன் எடை கொண்டதுங்க. 100 kg கன் பவுடரில் 47 கிலோமீட்டர் தூரத்திற்கு இதனுடைய குண்டை பாய்ச்ச முடியுமா. நம்ம தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்போம்ல, அதில் 3 to 4 கிராம் கன் பவுடர் மட்டும்தான் இருக்கும். 100 kg கன் பவுடர்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அதனுடைய சத்தம் எவ்வளவு பெருசாக இருக்கும், எவ்வளவு ஆபத்தானதுன்னு. இதை டெஸ்ட் பண்ணுறப்ப இந்த கிராமத்தையே அவர் காலி செஞ்சாராங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பீரங்கை வைப்பதற்கான ஸ்டாண்டை செஞ்சுருக்காரு. 150 டன்னுங்க. இந்த வீல் மட்டும் 9 ஃபீட்டு 360 டிகிரியில் இந்த ரோதை எப்படி வேணாலும் சுழலுமாங்க. இதை இழுப்பதற்காகவே 4 யானைகள் தேவைப்பட்டதாம். மிகவும் ஆபத்தான இந்த பீரங்கியை ராஜா போருக்கு ஒரு தடவை கூட பயன்படுத்தினதே இல்லையாங்க. இன்று வரை இந்த பீரங்கியை துர்க்கை அம்மனோட அம்சமா கருதி பூஜைகள் செய்து வழிபட்டு வராங்க. அடுத்து இந்த கோட்டையோட உச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரவழி மலைத்தொடர் அழகை நீங்க பார்க்கலாம். அதோட இந்த கோட்டையை சுத்தி காடுகள் இருக்குல்ல, இன்று வரை சிறுத்தைகள் இந்த காட்டுக்குள்ள நிறையவே இருக்கு அப்படின்ட்டுன்னு சொல்றாங்க. இந்த கோட்டையோட அழகை ரசிக்கிறப்ப த கிரேட் வால் ஆஃப் சைனான்னு சொல்கிறாங்க. சைனா தான் த கிரேட் வாலா இல்லை இந்தியாவிலேயே இந்த மாதிரி நிறைய கிரேட் வால் இருக்குங்களா எனக்கே தெரிலங்க. ஒரு நாளைக்கு சைனா போயிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கும். இந்த கதையெல்லாம் கேட்டு எனக்கு இன்னும் ஜீரணமே ஆக முடியாத நிலைமையில நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப இந்த கடைகள்லாம் இருக்குங்க. நிறைய கைவேலைப்பாடுகள் பொருட்கள், துணிமணிகள், செவினியர் எல்லாமே இருக்குது. எதையும் உங்களை வற்புறுத்த மாட்டாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ராஜஸ்தானி உடையெடுத்தி ஃபோட்டோ பிடிக்கிறதா இருந்தாவோ நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கலாம். எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை, ஆனால் அவங்க ஃபோட்டோ பிடிக்கணும்னு சொன்னாங்க. அதனால நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோட்டோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலையும் போட்டிருக்காங்க. அதோட அதனுடைய உடை ஆபரணங்கள் எல்லாமே அவங்களே கொடுத்து அவங்களே உங்களுக்கு போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே போவோம். அது வரையில் அவங்க ஃபோட்டோலாம் பிரிண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு எடுத்து வச்சுருவாங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம போகிறப்ப அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஃபோட்டோ பிடிச்சிட்டு வெப்பன் கேலரி போய் வெப்பன் கன் பவுடரை பார்த்தோம். அது முடிச்சுட்டு இங்கே நிறையவே கோயில்கள் இருக்குது, அந்த கோவிலெல்லாம் சுற்றி பார்த்தோம். முடியும்னா ஒன்றும் முடியவே இல்லைங்க. அவர் ஒன்றும் உள்ளுக்கு செக்ஷன் பை செக்ஷனாக இன்னும் நிறைய இடங்கள் இந்த கோட்டை பிரிஞ்சிருக்குன்னு ஒன்றும் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு பாருங்க. கோட்டைக்குள்ளே பாருங்க. இந்த இடத்துல தான் ராஜா கூட படைத்தலைவர்கள் ஏதாச்சும் மீட்டிங் வைக்கிறதா இருந்தால் இங்கே தான் வச்சு ரகசியம் பேசுவாங்களாம். அடுத்து இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னா முக்கியமான இடங்க, ராஜாவோட பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க இதனுடைய கட்டடக்கலைகள். இதில் முக்கியமாக என்ன இருக்குன்னா ராஜாவுக்கு ஸ்டீம் பாத் அது இங்கே இருக்கா. அந்த காலத்தில் பாருங்களேன், நம்ம இப்போ உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுலாம் அப்பயே எல்லாமே கண்டுபிடிச்சு உபயோகப்படுத்தி இருக்காங்க. இந்த இடத்துல கலைஞர்கள் மியூசிக் வாசிப்பாங்களாம். இங்க இந்த மாதிரி 3 டனல்ஸ் இருக்கு. இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறது ராஜா உபயோகப்படுத்தும் டனலுங்க. இங்க வந்து மேல இருப்பாராம், இல்லை வந்து இங்க வந்து
கிங் பப்பட் ஷோ பார்க்கலாம். இந்த டன்னல் பாருங்களேன் எப்படி போகுது. நம்ம ஒண்டி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான பாதையை கண்டுபிடிக்க முடியாதா, நடந்து திரும்ப சுவரே வருமா. நம்ம இந்த மாதிரி கைட் கூட போனால் தான் கரெக்டாக அந்த வழியை கண்டுபிடிச்சு, ஏன்னா இவங்களாம் போய் பழக்கமாயிருச்சுல, அதனால எந்த வழிக்கு போனால் ராஜாவோட டைனிங் ஹால். நம்ம பார்த்தது ராஜா சாப்பிட்றாரு. ராஜா வந்து இங்கே தான் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. Water by elephant, this stone there. Elephant enters this gate and water collect here. After dry by bucket as well outside. By man, by horse, and water on the side. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆக மேலே நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே தான் வந்து ராஜா வந்து உட்காந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணுவாராம். இப்போ நம்ம கூட இங்கே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஓ சூப்பர் வியூ வந்து உண்மையிலே அழகு. அடுத்து நம்ம இந்த கோட்டையோட பூங்கா கார்டனுக்கு போகிறோம். நான் சொன்னேன்லங்க கார்டன் பூங்கா, அது இதுதாங்க. இண்டோ பெர்ஷியன் ஸ்டைலில் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். நடுவில் ஃபவுண்டன், அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் 6 மில்லியன் கேலன் தண்ணீரை சேகரிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய தொட்டி இருக்குது. இந்த இடத்த பாருங்கள் எப்படி சிந்திச்சு எவ்வளோ அழகாக இந்த கோட்டையை கட்டியிருக்காங்கன்னு. த பெஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்களே, சந்தேகமே இல்லைங்க. இந்த கோட்டையோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்க்குறப்ப இது உண்மையே இதுதாங்க ஆம்பர் பேலஸு. அடுத்து நம்ம போக போகிறது ஆம்பர் ஃபார்ட். இடம் இருக்கா இன்னொரு ஃபார்ட் இருக்க. இதுக்கே இப்படின்னா எப்படி நான் குடும்பப்படுத்துறேன்னா. எவ்வளோ பெரிய கோட்டை எவ்வளோ நேரமாக சுற்றி காமிக்கிறாரு. அதனால தான் அவருக்கு எக்ஸ்ட்ரா 300 ரூபா போட்டு 500 ரூபாவாக கொடுத்த ரொம்ப சந்தோஷமாக அவர் எடுத்துக்கிட்டாரு. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப பொறுமை வேணுங்க சுற்றி பார்க்க. அந்த காலத்தில் உள்ள டாய்லெட்டும். இந்த இடத்த பாருங்களேன், இதனுடைய தரை எல்லாமே ரெட் சாண்ட்ஸ்டோனில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜன்னல்கள் இருக்குது. எப்போதும் போல தாங்க பெண்கள் இங்கே தான் உட்காந்து வெளியே உள்ள அழகை பார்ப்பாங்களாம். குட்டுக்கிளியாக தான் வச்சுருந்துருக்காங்க பாருங்களேன். பெண்கள்லாம் வந்து இங்கே தான் உட்காந்து அழகை ரசிப்பாங்களாம். அழகோ அழகு இங்கே பாருங்க. இதான் 200 ருபீஸ், இது ஒரு 200 இல்லை 400 ருபீஸு. ஆனால் எவ்வளோ அழகாக எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் போய்ட்டு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க. இதோட நம்மளுடைய இன்றைய காணொளி இனிதே முடிவடைதுங்க. இன்றைய காணொளி ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட முடியும். அடுத்து நம்முடைய பயணம் எங்கே போகுதுன்னா ஆம்பர் ஃபார்ட். இந்த கோட்டைகளுக்கு எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து வரலாறுல பற்று இருந்தால் தான் நீங்கள் போக முடியுங்க. இல்லாட்டினா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா கோட்டை தானே எல்லாமே சேமாக இருக்கணும். அப்படி இல்லைங்க, வீடு தானே வீடு எல்லாமே சேமாக இருக்கணும் அப்படின்னு இல்லைல்ல. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சிறப்பு, ஒரு ஹிஸ்டரி, ஒரு நுணுக்கம் எல்லாமே இருக்குங்க. அதனால நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கிங்க நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.